இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். ஆண்டவரே, இவ்வாறு எதிரிகள் அழியட்டும், உன் மீது அன்பு கூறுவோர் பொலிவுடன் கதிரவனைப் போல வாழட்டும். நீதி தலைவர்கள் 5ஆம் அதிகாரம் திருவசனம் 31 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. ஆண்டவரே, இவ்வாறு எதிரிகள் அழியட்டும், உன் மீது அன்பு கூறுவோர் பொலிவுடன் கதிரவனைப் போல வாழட்டும். வந்தீங்களா? இன்றைய நாள் நம்மளை சுற்றி நிறைய எதிரிகள் இருக்காங்க. என்னடா இது, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசு யாருக்குடா இருக்கும்? யோசிக்க வைக்குதுல்ல. ஒருத்தன் நல்லா இருக்கானா அவனை மனசார வாழ்த்தக்கூடிய உள்ளங்கள் எத்தனை பேர்? அவன் கீழே விழுந்துட்டா சிரிக்கிற உள்ளங்கள் எத்தனை பேர்? கை கொடுத்து தூக்குற உள்ளங்கள் எத்தனை பேர்? இப்படியா லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கும்ல. எனக்கு என்னங்க வந்துச்சு, அவங்க விழுந்தா என்ன விழுனா என்ன, என் வாழ்க்கை பயணத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கேன், எனக்கு என்னோடய ஃபோக்கஸ் அதுதான், என் வாழ்க்கை லட்சியம் இது தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கண்டும் காணாமல் கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயந்தான், உன்னை நீ எப்படி நேசிக்கிறியோ அதே போல் உன்னை சுற்றி உள்ள ஒவ்வொரு மக்களும் நேசிக்க பழக. பிரதர், நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, சும்மா 4 வார்த்தை பேசிட்டா போதும், அதை கூட இதை கூடன்னு சொல்லி அப்பப்போ வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நோயின்னு இருக்காங்க. ஏன்டா இந்த பேச்சுவார்த்தை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு என்ன பண்ணுவீங்க, சொல்லி புலம்புவீங்க. என்ன பண்ணுறதுங்க, நம்மளை சுற்றி உள்ள உறவுகள் என்னென்ன ஒரு அவசர ஆபத்துக்கு ஒரு சில விஷயங்கள் கேட்டாலும் என்ன பண்ணுறோம், மனசார கொடுக்கணும். சும்மா கேட்டாலே கடுப்பாக தான் இருக்கும். அப்படி இல்லாமல் முழுமையான அன்போடு நம்ம என்ன பண்ணோம், ஒரு வாட்டி கேட்டோமா அதோட விட்டுருணும்ல. சும்மா நம்மளோட டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியான அன்புகள் ஒரு சில பேர் இருந்தாலும் நல்லா பேசிடுவாங்க, நல்லா பழகிடுவாங்க, ஆனால் பெருசாக ஒன்று வச்சுருவாங்க, அதை கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் என் வாழ்க்கை இருள் சூழப்பட்டிருக்கு, இந்த வெளிச்சம் எப்போ படம்னு சொல்லி காத்துட்ருக்கீங்களோ, இன்றைய நாள் கதிரவன் ஒளி போல் நீங்கள் வாழட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். பொலிவுடன் இருப்பீங்க, பிரகாசமாக இருக்க போகிறீங்க, கலங்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, அவ்வளோதான். இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இவன் அவன் அப்படின்லாம் இல்லைங்க. எல்லாருமே ஒன்று தான், ஒவ்வொரு நாள் சொல்கிற விஷயம் இதுதான். ஆனால் ஒரு சில அதிகாரத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பேசுறதும், ஒரு சில பீப்புள்ஸை பார்த்தாலும் ஒரு மாதிரி பேசுறதுமா இருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் எந்த ஒரு பதவியில் நம்ம இருந்தாலும் சரி, நம்ம மக்கள்ரா இவங்க, நமக்காக இருக்காங்கடான்னு சொல்லி இறங்கி அவங்களுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ கண்டிப்பாக உயர் பதவியில் இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நினச்சாலே போதும், இந்த தேசமும் சரி இந்த சமுதாயமும் சரி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அப்படி நடக்குதான்னு பார்த்தா இல்லையே. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் தான் உண்டு. தேவைன்னப்போ நம்ம வருவாங்க, தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேடி போனாலுமே நம்மளை காக்க வைப்பாங்க, அலக்கழிப்பாங்க. கண்டிப்பாக நடக்கிற விஷயம் இது தான். சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் இது தான், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாய் பாசத்தை மிஞ்சிய மகன் அப்படின்னு சொல்லி, இது கொலையா இல்லை பாச போராட்டமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கிண்டியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் இது. அம்மா கேன்சர் பேஷண்ட் சொல்லி தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர். இந்த என்னடா இது தப்பா இல்லை தப்பு இல்லைன்னு சொல்லி நம்மளே புலம்ப வைக்கிது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தப்பு, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா பாசத்தினால செஞ்சுட்டான், அவனை எப்படியாச்சும் விடுதலை பண்ணணும், அவங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே இருக்க மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, ஆனால் வெளியில் வரல. ஆண்டவரே, யாருக்கும் அந்த பிரச்சனைலாம் பார்த்துக்கோங்கப்பா. அதிகாரங்கள் ஒவ்வொரு கையில் இருக்குது, அதிகாரத்தில் இருக்கவங்க மக்களுக்கு சேவை செய்யணும், நல்ல எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே. இதுதானப்பா நாங்கள் கேட்குறோம். கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? எங்கள் வாழ்க்கை மாறக்கூடாதா? இல்லை கஷ்டப்படுறவங்க குரல் வெளியே கேட்கக்கூடாதா? போ வா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவாங்களாம். அப்படிலாம் இல்லாமல் மனிதர்கள் மதிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுங்க ஆண்டவரே, நல்ல சிந்தனையை கொடுங்கப்பான்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளும் கேட்குறோம். ஒவ்வொரு ஏழையின் குரல் இதுதான் இருக்குது. ஏழையாக தான் பார்ப்பீங்களா? உங்களில் ஒருத்தனா பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி. நாங்களும் மனுஷன் தானேங்க, நாங்களும் எல்லாமே கேட்போம் தானேங்க. என்ன ஒன்று என்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை, அப்பா அம்மா இல்லை, நாங்கள் இப்போ அனாதையாக சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் வறுமையில் வாண்டிகிட்டு இருக்கும் போது தன்னார்வர்களாக வந்து நிறைய பேர் உதவி பண்ணிகிட்டு இருக்காங்களா, பார்த்துருப்பீங்க நீங்கள். சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், யாரோ தெரியாதவங்க உதவி பண்ணுவாங்க. ஏன் அதிகாரத்தில் இருக்கவங்க உதவி பண்ணக்கூடாதா? என்னோடய ஆதங்கள் இதுதான். ஸோ நீங்கள் உங்களை சுற்றி உள்ள மக்களை நல்லா பார்த்துக்கோங்க, கோவப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, வாழ்க்கை செமையாக போகுங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசைப்படுற விஷயம் என்ன தெரியுமா? உன்னை எப்படி நேசிக்கிறியோ, உங்ககிட்ட என்ன விஷயம் இருக்கோ அது மற்றவங்களுக்கு கூட. நீ பதவியில் உயர்ந்த இடத்துல இருந்தாலும்
சரி, நீ கீழே இருந்தாலும் சரி அப்படி பார்க்காத, பாகுபாடு பார்க்காத, எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. நம்மளும் உதவி கண்டிப்பாக பண்ணலாங்க. முடியாதது ஒன்றுமே இல்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பக்கபலமாக இருக்கின்றார். அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இல்லைனாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நம்ம பண்ணலாங்க. யார் பண்ணுறாங்க யார் பண்ணலன்றது அவசியமே கிடையாது. ஆண்டவரே, இவ்வாறு எதிரிகள் அழியட்டும், உன் மீது அன்பு கூறுவோர் பொலிவுடன் கதிரவனைப் போல வாழட்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்கள் வாழ்க்கை இன்றிலிருந்து பொலிவுடன் காணப்பட போகின்றது. நாங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக ஒழிக்க போகிறோம். மற்றவங்களுக்கு நாங்கள் வெளிச்சத்தை கொடுக்க போகிறோம். இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வறுமை கீழே இருக்காங்க, எங்கள் கிட்ட இருக்கிற விஷயத்தை நாங்கள் கொடுத்து அவனை கை கொடுத்து தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொருக்காக நம்ம ஜெபிக்க வரோம். முக்கியமாக கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்கள் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் மேலே வரணும். அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க தொழிலை ஆசீர்வதிங்க. பாதுகாப்பான ஒரு இடம் அவங்களுக்கு வேணும். ஆண்டவரே, நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. உங்களை சுற்றி உள்ள ஒவ்வொரு மக்களும் நம்ம பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் நல்லா பார்த்து பாருங்கள். முக்கியமாக நோய் நொடினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளை பார்த்துக்கோங்க ஆண்டவரே. மருத்துவர்களும் சரி, அவர்கள் நோயாளி இல்லாமல் சகோதர சகோதரின்னு சொல்லி ஒரு பாசத்தோடு ஒரு நேசத்தோடு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறேன். ஆண்டவரே, நீங்கள் தான் பார்த்துக்கணும். அண்ணன் தம்பி போல், சகோதர சகோதரிகளை போல் அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஏசப்பா, அவங்க இவங்கன்னு சொல்லி அந்த மாதிரியான பாகுபாடுகள் பார்க்கவே கூடாது. ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும். நல்ல ஒரு உடல் வலிமையை கொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முழு மனசோட முழு ஆன்மாவோட நம்ம ஏசப்பா கிட்ட பேசக்கூடிய நேரம் இது. ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. பயமும் நன்றி அறிதலும் நிறைந்த இதயத்துடன் உம்மிடம் வந்திருக்கின்றோம் அப்பா. நீர் பாராட்டும் மகத்தான அன்புக்காகவும் உம்முடைய மகிமையினால் சூரியனைப் போல பிரகாசிக்கின்ற வாழ்வை நீர் தருகின்றவராகவும் உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவனும் பலனுமாய் இருக்கின்றபடியினால் உம்மை அதிகமாய் நேசிக்கவும் உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவும் எப்பொழுதும் உண்மையே பற்றிக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு புது வாழ்வையும் நம்பிக்கையினால் அருளும்படி நீர் எங்களுக்காக சிலுவையில் பலியாகி செய்த தியாகத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, அனுதினமும் நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கும்படி எங்களை வல்லமையின் ஆவியாகிய அன்பின் ஆவியாகிய உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ராஜா. உம்முடைய அன்பினால் பரிபூர்ண சந்தோஷத்தை கொடுப்பீர் நம்புகிறேன். ஏசப்பா, நாங்கள் அனுபவிக்கும்படி எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க தகப்பனே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நண்பர்களாகவும் நண்பியாகவும் இருக்கவும் உம்முடைய அன்பின் சாயலாக மற்றவர்களுக்கு காண்பிக்கவும் விரும்புகின்றோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோருக்கும் ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா, நல்ல எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே. எவ்வளோ அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, மக்களுக்காக சேவை செய்கின்ற நல்ல ஒரு மனம் பக்குவத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் கொடுத்துறாதீங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு உறவுகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.